ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Appukitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா பூரி புசு புசுன்னு எப்படி சொல்லலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் மாவு வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப்பு ஊற்றிருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம வந்து எண்ணெயும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு மாவு பிணைங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறங்க. நல்லா அழுத்தி பிணைங்க. நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றினா மாவு தண்ணியாக போயிடும். இன்றைக்கி நான் மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா பிடிக்கலனா நீங்கள் கோதுமை மாவோடு ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், மாவை நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கையை அழுத்தம் கொடுத்து நம்ம மாவு வந்து பிணையணும். மாவு வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், மாவு நம்ம இந்த அளவுக்கு தான் கெட்டியாக பிணையணும், ரொம்ப தண்ணியாக பிணையக்கூடாது. நம்ம அழுத்தி பிணைய மாவு வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படி அழுத்தி பிணைஞ்சிக்கிடலாம். பாருங்கள், மாவு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி மாவு இப்படி சாஃப்டாக இருக்கணும். நம்ம அப்படியே வந்து நம்ம இதில் ஆயில் தடவி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைப்போம். பாருங்கள், நம்ம ஆயில் தடவியாச்சு. பாருங்கள், இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து குட்டி குட்டி உருண்டையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஒரு உருண்டையை எடுத்து நம்ம பூரி போடலாம். பாருங்கள், மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு விடுங்க. பாருங்கள், இது நம்ம சின்ன சின்ன உருண்டையை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் உருண்டை வச்சுக்கிட்டோம். பாருங்கள், மாவு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. நம்ம லைட்டாக வந்து ஆயில் லைட்டாக தடவிக்கலாம். இப்போ வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கிடலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கிட்டோம். வாங்க, இப்போ எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்குது, நம்ம போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம ஆயிலில் வந்து போட்டு எடுக்கலாம். போட்டோடனே பாருங்கள், நல்லா புஸ் புஸ்ன்னு மேலே வரும். பாருங்கள், பாருங்கள் நம்மளுடைய பூரி எப்படி புஸ் புஸ்ன்னு அழகாக இருக்குன்னு. வாங்க அடுத்த ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரே இதில் வந்து 3 பூரி கூட போட்டு எடுக்கலாம். சட்டி கொஞ்சம் அகலமாக இருந்தால் நான் இப்போ 3 போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், நம்மளுடைய பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், பப்ளியாக எப்படியா பார்க்க அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அதோட குருமா வச்சுருக்கேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.